ஓகேவா? சரி, அதை சீக்கிரம் பண்ணிவிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ஆ ஓகே. குட் மார்னிங். வாடா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். ஃபேக்ட்ரியிலேருந்து சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணார். பால் பேரிங்ஸ் இன்னும் டெலிவர் ஆகலையா, அதனால ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? ஆமாம்ப்பா, ஆக்சுவலாக அந்த மெஷினரிலாம் ஜெர்மனியில் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனியோட டீலர்ஸ் இதை ரெக்டிஃபை பண்ண முடியும். நான் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் என்ன வண்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான். என்னடா அது? வாட் நான்சென்ஸ்? வண்டி இல்லைங்கிறதுக்காக ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? என்னடா இது? இல்லைப்பா, நான் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். நம்ம கம்பெனி வண்டி அனுப்பிச்சு அந்த டெலிவரி பண்ண சொல்லிட்டேன். பார்ப்போம். ஓ, அப்பா இதை கொஞ்சம் இல்லை என்ன இது? என்ன புடவை? இல்லை, இன்னைக்கு பாரதியோட பர்த்டேப்பா. இன்னைக்கு பர்த்டேயா? ஆக்சுவலாக எனக்கே தெரியாது. நேற்று நைட்டு ஒரு 12 o'clock அவள் சிஸ்டரில் விஷ் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தா. பாரதி தூங்கிட்டா தான் நான் பார்த்தேன். ஸோ சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு. தட்ஸ் நைஸ். புடவை நல்லா தான் இருக்கு. வெறும் புடவையா கொடுக்க போற? கூட செயின் பிராஸ்லெட் ஏதாவது கொடுக்க வேண்டியதுனாடா? அவள் இதை வாங்கி போகலன்றது டவுட்டாக இருக்குப்பா. இல்லை, ஆக்சுவலாக பாரதி இன்னும் என் மேலே கோவமாக தான்ப்பா இருக்கா. அவளுக்கு எப்போ இந்த கோவம் தீரும்னு தெரிலப்பா. ஐ லைக் ஸோ மச், பட் தெரியல, எனக்கு அவகிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ஆசைப்பட்டு நானே செலக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அவள் ஏற்றுக்கிட்டா எனக்கு சந்தோஷம். பட் யூனோ, ஏற்றுக்கலன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். சேச்சே, அப்படியெல்லாம் மற்றவங்க மனசு புண்படும்படி அவன் நடந்துக்க மாட்டான். வாங்கிக்க வாடா, தைரியமாக கொடு. கொஞ்சம் நஞ்சம் தப்பு பண்ணியிருந்தா தைரியம் வரலாம். தப்பையே வாழ்க்கையாக வாழ்ந்து எனக்கு எப்படிப்பா தைரியம் வரும்? அப்பா, இது நீங்களே அவளுக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும். அது நான் வாங்கி கொடுத்தேன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இதை வாங்கிக்கணும் இப்போ, அதான் முக்கியம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா. ஓகே, தேங்க்ஸ்ப்பா. இந்தாங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல என்னால சத்தியம் எல்லாம் பண்ண முடியாது. நான் நேர்மையா இருப்பேன், என் வார்த்தையை நம்புங்க. மதன், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? வெறும் 1000 ரூபாய்க்கே வாய் வார்த்தையெல்லாம் நம்ப முடியாது. இங்க இருக்கிறது கோடிக்கணக்கில் சொத்து. உங்க உறுதிமொழியெல்லாம் நம்ப சொல்றீங்களா? எங்க நான் வேணா பாண்ட் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு தர்றேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் ஹானஸ்டி ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பேச்சு மாறினீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. தேவி, மனுஷன்னா லைஃப்ல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், உங்களால சாதாரண பஸ்ல கூட டிராவல் பண்ண முடியாது. நான் என் பஸ்ல போனோம்? நான் என்ன பிச்சைக்காரியா? நான் கார்ல இருந்து ஃப்ளைட் வரைக்கும் எதுல வேணா போவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ஏங்க இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க. என்னதாங்க பண்ண சொல்றீங்க? என்னை ஏமாத்த நினைச்சா அப்புறம் நான் அடுத்து எடுக்கிற நடவடிக்கை வேற மோசமா இருக்கும். ஏங்க இவ்வளவு சத்தியம் பண்ணிட்டேன், எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.
நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம். மேரேஜுங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். ஹலோ, கல்யாணங்கிறது ஆம்பளைங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயம்தான். உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த வகையில ஏன் மேரேஜ் எனக்கு முக்கியமானது தான். என்னமோ நடக்க போறது நிஜ கல்யாணங்கிற மாதிரி பேசுறீங்க. இது நாடகம் தான். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இது நிஜமான மேரேஜ் தானே. ஒருவேளை மேரேஜுக்கு அப்புறம் நீங்க உள்டா அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என் குடும்பத்தோட கோபத்தை நீங்க தான் சந்திக்க வேண்டி வரும். தெரியும். எங்க வீட்டுக்காரங்களை விடுங்க, உங்களுக்கு எவ்வளவு சிக்கல். சப்போஸ் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா? சாதாரண ஒரு மனுஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ்காரங்க பெண்ட நிமித்துவாங்க. நீ சினிமாக்காரன் வேற, போலீஸ்க்கு லட்டு கிடைச்ச மாதிரி ஆகாது. உங்களை டார்ச்சர் பண்ணி உங்க மொத்த குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணி உங்களை வாழவே விட மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. தன் மகன் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா உன் பேரண்ட்ஸ் எப்படி அவமானப்படுவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்க போல இருக்க. சேச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. வேலை ஃபியூச்சர்ல இப்படி பிரச்சனைலாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்ல வரேன். தட்ஸ் ஆல். போலீஸ்காரன் டார்ச்சர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்ல, அந்த பேப்பர்காரங்க இருக்காங்களே, சினிமா இயக்குனர் மனைவியை டார்ச்சர் பண்ணார்னு ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு கலக்குன்னு கலக்கிட மாட்டாங்க? அப்படி மட்டும் ஆச்சு, உங்க சினிமா லைஃப் ஃபியூச்சர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். இங்க பாருங்க, நான் நேர்மையா இருப்பேன், என் வார்த்தையை காப்பாத்துவேன். இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட், இந்த பிரஸ்ல பேர் அடிப்படும், இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டது சொல்லல. என் கேரக்டர் எப்படிதான். வெரி குட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஹே மதன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமாவில் இருக்கிறது பெரிய டிராபேக்ல, நான் சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட அது பெரிய ஒரு நியூஸ் ஆயிடும்ல. பிரியாவோட படத்தை முடிக்கிறதுக்காக தான் நீங்க வாடகை கணவரா இருக்கீங்கன்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய கேவலம், அசிங்கம். அதை நினைச்சு பார்க்க கூட முடியல. தேவி, இட்ஸ் எனஃப், இட்ஸ் எனஃப், எனஃப். நீங்க வந்து என்ன அளவுக்கு மீறி எச்சரிச்சிட்டீங்க. ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இதோட நிறுத்திக்கலாமா? இல்ல, டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லல. தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஹலோ, நீங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியம் வராது, வராது, வராது. ஐ ப்ராமிஸ். இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வச்சுக்கிறேன். சரி, என்ன நீங்க இத பத்தி எல்லாம் இவ்வளவு பேசுறீங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? என்ன முக்கியமான விஷயம்? ஓ, என்ன அட்வான்ஸா? இந்த அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது, முன்னாடியே சொல்லிட்டேன்ல. ஐயோ, நான் அட்வான்ஸ் பத்தி பேசலைங்க. எங்க கல்யாணம் ஆன பிறகு நான் வந்து உங்க ஃபேமிலிக்குள்ள வர போறேன். உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும், அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க குணாதிசயங்கள் என்ன, இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்களும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மதன், சொல்றதை விட நேர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடலாமேன்னு பாக்குறேன். சரி, ஓகே, என்னமோ பண்ணுங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து எனக்கு சொன்னீங்கல்ல, ஒழுங்கா இருக்கணும், ரகசியத்தை காப்பாத்தணும்னு. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு மேட்டர் வெளியில பேசிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தப்பிச்சிருவீங்க, நான் தான் மாட்டிட்டு கஷ்டப்படணும். என்ன நீங்க தாராளமா நம்பலாம் மதன், நம்பிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நான் எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு எவனை கண்டாலும் பயமே இல்ல. ஓகே, சரி, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிளான் பண்றேன். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே? சரி, பட் ஒன் திங் பாருங்க, இது பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள், ஏன்னா அப்போ தான் என்னால் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, கண்டிப்பாக. எங்கே இருக்கோம்? இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து எப்படி நான் இல்லை, நீங்கள் எங்கேயும் நிறுத்திக்கிங்க, எனக்கு இங்கேருந்து ஷேர் ஓட்ட கிடைக்கும், நான் இங்கேருந்து போய்க்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. ஓகே, பாய். ஓகே, பாய். வரேங்க.
ஆட்டோ. பூபதி, நான் இந்த ஃபைல்ஸ்ல தேடுறேன், நீ லெட்ஜஸ்ல பாரு. சரி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கம்பெனில கான்ட்ராக்ட் பார்த்துட்டு இருந்த சில ஃபேக்டரிஸ் திடீர்னு கான்ட்ராக்டை விட்டு போயிருக்காங்க. புதுசா வந்த ஃபேக்டரிஸ் பழைய கான்ட்ராக்டர்களை விட அதிகமா சார்ஜ் பண்றாங்க. அதான் பழைய கான்ட்ராக்டர்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு கேட்கலான்னு பாக்குறேன். அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கோம் மாமா. இதோட வேற முக்கியமான வேலையே இல்லையா உனக்கு? என்ன பண்ற பாரதி, நீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா உனக்கு? இன்னும் இந்த மாசம் டிஸ்பேச் பண்ண வேண்டிய லெட்டர் எதுலையுமே நீ சைன் பண்ணல. இந்த மாசம் செக் எதுலையும் சைன் பண்ணல நீ இன்னும். அதை விட்டுட்டு தேவையில்லாம பழைய கான்ட்ராக்டர்ஸ் அவங்க அட்ரஸ் தேடுறேன்ட்டு நான்சென்ஸ். இல்ல மாமா, பழைய ரேட்டுக்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சா கம்பெனிக்கு லாபம் தானே. என்ன லாபம்? கம்மியான ரேட்டு கொடுத்தா மட்டமான மெட்டீரியல் சப்ளை பண்ணுவான். அதனால தான் அண்ணன் கிட்ட சொல்லி அந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணேன். அப்ப நான் போட்ட ஆர்டரை நீ கொஸ்டின் பண்றியா? லுக் பாரதி, நீ இந்த கம்பெனிக்கு எம்டியா இருக்கலாம், ஆனா 20 வருஷமா இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வர பாடுபட்டவனா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஐயோ, அது இல்ல மாமா, ஜஸ்ட் ஒரு. பாரதி, வேற நிறைய முக்கியமான வேலைலாம் இருக்கு, அதை கவனி. அதை விட்டுட்டு பழைய கான்ட்ராக்ட் யாரு, அவங்க அட்ரஸ் என்னன்னு தேடிக்கிட்டு நான்சென்ஸ். சாரி மாமா, நான் பார்க்கல. 5 நிமிஷத்துல செக் அனுப்பிடுறேன். லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு இன்னைக்கே கொரியர்ல அனுப்ப சொல்லிடுறேன். பெட்டர் டூ தட். ஏய், என்னடா என்னவோ படிச்ச மாதிரி எல்லாத்தையும் புரட்டிட்டு இருக்கிற? போய் காரை க்ளீன் பண்ற வழியை பாரு. சரி சரி. என்ன மேடம் இப்படி கொதிக்கிறாரு? தெரியலையே, பழைய கான்ட்ராக்டர்களோட அட்ரஸ பார்த்தா என்ன தப்பு? அதையே இவர் தடுக்கிறாரு. மேடம், இன்னைக்கு டிஸ்பேட்ச்ல இதையும் சேர்க்கணும்னு ஜிஎம் சொன்னார் மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். அப்படியே உங்க டேபிள்ல இருக்கிற பழைய லெஜர் எல்லாம் வாங்கிட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொன்னார் மேடம். பூபதி, சரிங்க. நீ இதெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வை, மீதியை நான் கொண்டு வரேன். மேடம், சாரி. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க மேடம். நானும் எல்லா அக்கவுண்ட்ஸ்லயும் தேடிட்டேன். நம்ம வைசாக் பிரான்ச்ல இருந்து என்ன எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னு டீடைல்ஸே காணும். வைசாக் பிரான்ச்ல இருந்து போன வருஷம் என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு? என்ன மேடம் பச்சை புள்ள மாதிரி கேக்குறீங்க? வைசாக்ல நம்ம கம்பெனிக்கு ஏது மேடம் பிரான்ச்? வைசாக்ல நமக்கு பிரான்ச்சே இல்லையா? மேடம், வைசாக்கும் நம்ம கம்பெனிக்கும் போன ஜென்மத்துல கூட எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்? அப்படியா? அப்புறம் எதுக்கு நீங்க போன வருஷம் மட்டும் 12 தடவை வைசாக்கு ஃப்ளைட்ல போயிட்டு வந்திருக்கீங்க?
நாயுடு சார், நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. இது பாருங்க மேடம், கம்பெனி ஜிஎம் சொன்னா நான் கேட்டு தான் ஆகணும். நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்குங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இருங்க இருங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எப்படி வேர்க்குது பாருங்க. நீங்க தானே வைசாக்கு போனீங்க, அப்ப நான் உங்ககிட்ட தானே கேட்கணும். ஏன் கை நடுங்குது? கொஞ்சம் உட்கார்றீங்களா? இல்ல மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் ஜிஎம் கிட்ட பேசிக்கங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, படபடன்னு வருது. நான் வரேன் மேடம். நாயுடு சார், இதையும் ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க. நான் வரேன் மேடம். அம்மா, ஏய், பார்த்து வர மாட்டேன். உனக்கெல்லாம் திமிர் கூடி போச்சு. ஐயா என்ன மேடம், அந்த ஆளே டமால் இஷ்டி என்ன திட்டு போறாரு? ஆமா, அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? ராக்கெட்டை விட புஷ்ன்னு ஸ்பீடா போறாரு. போன வருஷம் எதுக்கு 12 தடவை வைசாக்கு போனீங்கன்னு கேட்டேன். பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஏன் போனேன்னு சொன்னாரா? ஜிஎம் கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் மேடம்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதுக்கு சின்ன மாமா தான் ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடிட்டர் கிட்ட நாம போனப்போ நம்மள வெயிட் பண்ண வச்சு அவமானப்படுத்தினாங்கல்ல, அதுக்கும் இதேதான் காரணம்னு நினைக்கிறேன். ஆ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வந்து வெங்காயத்துல பாயுதா? மேடம், இந்த வைசாக் மர்மத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா என்ன ஊழல் நடந்திருக்குன்னு கிளீனா கண்டுபிடிச்சிடல. கிடைச்சிருக்கிறது ஒரு நூல் கண்டோட நுனி மட்டும்தான் பூபதி. நழுவ விடாம இதை புடிச்சுக்கிட்டே போய் பார்த்தோம்னா மொத்த தப்பும் தெரிய வந்துடும். நாம என்ன பண்றோங்கிறதே தெரியாத மாதிரி தான் அடுத்த விசாரணையை ஆரம்பிக்கணும். போக போக எல்லாமே தெரிஞ்சிடும் பூபதி. கரெக்ட் மேடம்.